ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் எங்கள் பேரனுக்காண்டி செகண்ட் மொட்டை போடுறதுக்காண்டி நாங்கள் எங்கள் மருமகளோட கோயிலுக்கு போயிருந்தோம். இது சுடலமாட சாமி தான். ஆனால் பணக்கார சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 100 நோட்டுக்கு அப்புறம் அந்த 500 நோட்டில் தொங்குதா, அது மாலையாக கட்டி போட்டுப்பாங்க. அதனால தான் இது பணக்கார சாமின்னு சொல்லுவாங்க. அங்கே கோயில் கூட இந்த கோயில் கூட டைமில் தான் நாங்கள் மொட்டை போடுறதா வேண்டியிருந்தோம். அதனால் மொட்டை போடுறதுக்காண்டி அங்கே போயிருந்தோம் கோயிலுக்கு. நல்லா இந்த சாமி நல்லா சக்தி வாய்ந்த சாமி. இது காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காடு, பயங்கர காடு. அங்கே அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. இது எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். நல்லா இருந்தது கோயில் கூட. இது அதுக்கு அடுத்தால ஒரு சாமி. அதுமாதிரி நல்லா பொத்திச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது அந்த சாமியோட சேலை மரத்தில் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த மெயினாக உள்ள கோயில், அந்த பெரிய கோயில். அங்கே நான் உள்ளே போகவே இல்லை. சைடில் இந்த சாமிக்கு மாலை போடுறாங்க. அப்படியே அதை உள்ளோடி போனோம். உள்ளோடி போய் தான் அங்கே மொட்டை போட போனோம். நிறைய இந்த ஆலமரத்துக்கு தான் இந்த இங்கேயும் சாமி இருந்தது. அது மொட்டை போடுற இடம் கூட்டமாக இருக்குது. இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பன்னீரை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆலமரத்துக்கு கீழே இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது. பெரிய ஆலமரம். காற்று வேறு பயங்கர காற்று. அவ்வளோ காற்று அடிச்சுது. இந்த வேறு இருக்குது. அந்த சின்ன குழந்தைங்களாம் நான் இதில் ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. நானும் அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி ஆடிருக்கேன். எல்லாம் சின்ன பையங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க துவங்கிக்கிட்டு. இது பொங்கல் வச்சாங்க. அதாவது நாங்கள் பாயாசம் தான் சொல்லுவோம். அந்த பாயாசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி பையனை என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்க மடியில் வச்சு மொட்டை போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. குட்டி பையன் வேறு அழுதுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு மொட்டை எங்கள் குலதெய்வம் சாமிக்கு நாங்கள் போட்டோம். இது 2வது மொட்டை. ஆனால் அழத்தான் செஞ்சான். பயங்கரமாக அழதான். அதெல்லாம் காமிக்கக்கூடாது. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கத்தி வர மொட்டை எடுக்கும்போது அதெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் எடுக்கலை. நல்லபடியாக மொட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது குளிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே போய் தொட்டியில் தண்ணி கிடந்தது. அது என் பையனும் அப்புறம் என்னோடய மருமகளும் அங்கே வச்சு என்னோட குட்டி பையனை வச்சு பேரனை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. இது என்ன சொல்ல, சோளம். இது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு பையன் வேறு குளிச்சுருக்கானா மொட்டை போட்டது. பக்கத்தில் என்னோடய மருமகளும் பையனும் குட்டி பையனை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாக காற்று, பயங்கர காற்று, வயக்காடு. நல்லா இருந்தது. ஆனால் இயற்கை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக தென்னை மரம் இருந்தது. அது பக்கத்தில் இன்னும் 2 கிணறு இருக்குது. மொத்தம் 3 கிணறு சுற்றி நல்லா அந்த குட்டி தென்னை மரம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்தது. காற்று எப்படி அடிக்க பாருங்கள். தென்னை மரத்தில் தேங்காய் எல்லாமே இருந்தது. இது நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் இருந்து பறித்து சாப்பிட்லான்னு பார்த்தா நெல்லிக்காய் இல்லை, வெறும் மரம் மட்டும் தான் இருந்தது. அந்த சோளத்தை பறித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ஓசியில் சாப்பிட்றது. இது எங்கள் பேரனும் அப்புறம் பேத்தியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இந்த இயற்கையை ரசிக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாருமே ஆமாம் அந்த பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. காற்று அவ்வளோ பயங்கர காற்று. ஏன்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் ஏமிச்சிட்டு இருக்கேன். ஆளே தூக்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கர காற்று. எல்லாருமே பொங்கல் வச்சு இந்த சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காற்றுலையுமே தீ எரிஞ்சுது. அவ்வளோ ஒரு இதாக. அந்த பனை ஓலை இருக்கா, பனை ஓலை அப்புறம் அந்த விறகு எல்லாம் பக்கத்தில் இருந்து எடுத்து அதில் அந்த பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பாயசம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆலமரம் காற்றுக்காதுக்கும் அதுவும் சூப்பராக இருந்தது. வெயில் வேறு பயங்கர வெயில். இது அந்த சாமி எல்லாருமே அந்த அதில் வாழலை வச்சு அந்த பாயசம் அதில் வச்சு சாமி கும்பிட்டாங்க. மொட்டை போடுறதுனால கட்டாயம் பாயசம் வைப்பாங்க. உங்கள் ஊர்களெலாம் எப்படின்னு சொல்லுங்கள் கட்டாயம். ஆலமரம் வேறு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
இது வந்து பக்கத்தில் மொட்டை போடுறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்தது. ஆனால் இன்னும் பக்கத்துலேருந்து காத்தாடி சுற்றிட்டு இருக்கு. அந்த காற்றுக்கிறதுக்கு அந்த காத்தாடி அவ்வளோ ஒரு இதை சுற்றிட்டு இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.